இருந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த எமோஷனல் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பணம் பணம்னு பணத்தை பற்றி ஓடாதீங்க. பணத்துக்கு அப்புறம் நிறைய அன்பு வாழ்க்கை நிறையா இருக்குது, அதை பாருங்கள். படம் சூப்பராக இருந்தது, நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டு இளையராஜா பாட்டு நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்குற படம். என்ன எதுவும் ரொம்ப ஆசைப்படக்கூடாது, எதுவும் ஒரு லிமிட்டோடு இருக்கணும். அது மாதிரி நல்லா இருந்தது படம். பாட்டு பாடல் எல்லாமே நல்லா இருந்தது. ஹீரோயின் சூப்பராக நடித்தாங்க. அது மாதிரி ஒரு குடும்ப பொண்ணா, அது மாதிரி ஒரு பொண்ணு குடும்பத்துக்கு வந்தால் நல்லா இருக்கும் அந்த குடும்பம். ஏன்னா பெண்கள் பிறந்த வீட்டை விட கடைசி வரைக்கும் வாழ போகிறது கணவர் வீடு தான். அந்த வீட்டை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணு நடித்த ஒரு கடைசி ஒரு வார்த்தைகள் என் சொத்தை வித்தாவது நான் என் கணவர் வீட்டை காப்பாற்றுவேன்னு சொல்லுறது ரொம்ப நல்லா இருந்தது. அது நல்லா இருக்கு, நல்லா படிச்சுக்க அதாவது முதல்ல புரிஞ்சுக்க தெரியலை. இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவித்து அடிபட்டா தான் முன்னேறதுக்குரிய திருந்துறதுக்குரிய வழியாக இருக்குது. ஃபேமிலிக்கு பணம்ன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஃபேமிலினா ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்தது படம் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி கேரக்டர் அவங்களுக்கு செம்மையாக சூட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பேசிக்காக அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹீரோ சார் ரொம்ப நாள் சென்று அவரை இதில் நாங்கள் பார்த்துருந்தோம். ஆக்ஷன் எல்லாமே அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஆக்சுவலி ஃபேமிலி இந்த கடன் ஏதாவது ஒரு பேங்க்கை நம்பி நம்மளோட மொத்த பணத்தையும் கொட்டிட வேணாம். ஃபேமிலியில் எல்லாத்துலேயும் கேட்டு ஒரு முடிவு எடுக்கணும், அதை பொறுத்து சொல்லியிருந்தாங்க. இளையராஜா சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இளையராஜா சாங் தான் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்தது படம், வேற லெவல் இருந்தது. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோயின் அதான் அவங்களோட ஆக்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற லெவல் நடிச்சிருந்தாங்க. அவரும் நல்லா தான் நடிச்சிருந்தார். படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்ல ஃபேமிலி படம், எல்லாம் நல்லா பார்க்கலாம் விரும்பி. பிடிச்சிருக்குன்னா எம்எஸ் பாஸ்கர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்தும் நல்லா அவரோட நல்ல ஒரு நடிப்பை காட்டியிருக்காரு. அப்புறம் சொல்லணுன்னா, அதாவது நிறைய பேர் பணத்தை போட்டு ஏமாறுறாங்க. அது இந்த படத்தில் அது எதனால் ஏமாறுறாங்க, அது ஒரு அவேர்னஸாக இது காட்டுது, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா ஃபஸ்ட் டைம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃபேமிலி படம். படம் நல்லா இருக்கு, ஃபேமிலி கதையாக இருக்குது. ஃபேமிலி ஸ்டோரிங்கிறதுனால கிராமர் கிடையாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே நல்லா பார்க்கலாம். அப்புறமா நான் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க மக்களுக்கு. அந்த பணம் பண்டில் எதுவும் போடக்கூடாது, அதை பேங்க்கில் போட்டு வச்சாலும் நமக்கு சேஃபு, கம்மியான வட்டி என்ற ஒரு கருத்தை அழகாக டேரக்டர் அழகாக வெளிப்படுத்தி மக்களுக்கு ஒரு மெசேஜாக சொல்லியிருக்கிறாரு. படம் எல்லாருமே பார்க்கலாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு படம், கதை நல்லா இருக்கு. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, ரெண்டு பேருக்குமே ஃபேர் நல்லா இருக்கு. நல்லா ரெண்டு பேருக்குமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. மியூசிக் பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு.